Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நல்ல மெய்ப்பராகிய நம்முடைய இயேசு எப்படி விசுவாசிகளாகிய நாம் சோர்ந்து போய் கலங்கி போய் உள்ளத்திலே நம்பிக்கை இழந்து கிடக்கிற வேளையிலே ஒரு மெய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை எப்படி தேற்றுகிறாரோ அதுபோலவே நம்மை எப்படி தேற்றுகிறார் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு பார்ப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் சென்று கொண்டிருக்கிற வேளையிலே அநேக நேரங்களிலே நமக்கு நடக்கிற சில சம்பவங்கள் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற சில காரியங்கள் நிமித்தமாக நமக்குள்ளாக மன சோர்வுகள் ஏற்படுகிறது, நமக்குள்ளாக மன கலக்கங்கள் ஏற்படுகிறது, பயங்கள் ஏற்படுகிறது, நமக்குள்ளாக பலவிதமான சோர்வுகள் ஏற்பட்டு நாம் கலங்கி போய் தவிக்கிறவர்களாகி ஆண்டவர் மீது நம்பிக்கையை இழந்து நாம் அப்படியே கிடக்கிறோம். இந்த சோர்விலே மூழ்கி போகிறோம், மன சோர்விலே கலக்கத்திலே நாம் அப்படியே கிடக்கிறவர்களாயிருக்கிறோம். மனுஷர் மத்தியிலே, விசுவாசிகள் மத்தியிலே இப்படிப்பட்ட நிலை ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். முதலாவது காரணம், இந்த ஆடு போல ஏதாவது கொஞ்சம் குழியா இருக்கிற இடமா தேடி நல்லா கம்ஃபர்டபுளா படுத்து தூங்கலான்னு போறது. ஆண்டவர் நாம் நன்றாக வசதியாக நல்ல ஆசீர்வாதங்களோடு ஜீவிக்க வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் அப்படிதான் எண்ணுகிறார். அவருடைய சித்தம் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதே. ஆனாலும் வாழ்க்கையில எந்த ஒரு சவாலையும் சந்திக்காமல், எந்த போராட்டத்தையும் எதிர்த்து நிற்காமல், எந்த தொல்லையுமே அனுபவிக்காமல் எங்கேயாவது ஒரு மூலையில போய் இப்படியே கிடப்போம், இப்படியே நிம்மதியா கிடப்போம் என்று இருக்கும்போது என்ன ஆகிறது? நாம் எந்த சோதனையும் சந்திக்கிறது இல்லை, எந்த ஒரு போராட்டத்தையும் சந்திக்கிறது இல்லை, எந்த சவாலையும் ஏற்றுக்கொண்டு அதை மேற்கொள்ளுகிறது இல்லை, எந்த முயற்சியும் எடுக்காமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில திருப்தி அடைந்தவர்களாய் அப்படியே ஒரு மூலையில கிடக்கும் போது என்ன ஆகிறது? பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில சோர்வை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கிறது. கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒரு பெரிய சோர்வு உண்டாகிறது. ஒரு சின்ன ஒரு தேவை வந்தா கூட ஒரு பெரிய சோர்வு உண்டாகிறது. அந்த சோர்வு நிமித்தமாக அப்படியே நாம் அந்த நிலையிலிருந்து எழுந்து நிற்க முடியாமல், அந்த நிலையிலிருந்து முன்னாலே செல்ல முடியாமல் நாம் தவித்து போகிறோம். மன சோர்வு ஏற்படுகிறதுக்கு பலவிதமான காரியங்கள் உண்டு. அதிலே ஒன்று விசுவாசியினுடைய அப்பத்தி, அதாவது ஏனோ தானோ என்று இருக்கிற நிலை. தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து கவலைப்படாமல் ஏனோ தானோ என்று இருக்கிற நிலை. எது எப்படி இருந்தால் என்ன, நான் இப்படியே இருந்து கொள்றேன், எப்படியோ கோயிலுக்கு போனோம், வந்தோம், ஜெபம் பண்ணோம், பாட்டு பாடணும், இப்படியே இருந்தா போதும் அப்படின்ற ஏனோ தானோ என்று இருக்கிற நிலை. ஆவிக்குரிய ஜீவியத்தை ஒரு ஆவிக்குரிய போராட்டமாய் கருதாமல், ஆவிக்குரிய ஜீவியத்தை கவனத்தோடு வாழாமல், ஆவிக்குரிய ஜீவியத்தை சவால்களை சந்தித்து அதை மேற்கொண்டு நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறதுனாலே நாம் பலமடைகிறோம் என்பதை அறியாமல் அதற்கு பயந்து ஒதுங்கி இருக்கிறபடினாலே நம்முடைய சோர்வுகள் நமக்குள்ளாக ஏற்படுகிறது. சிறிய காரியங்கள் நமக்கு நடந்தா கூட ஒரு பெரிய சோர்வு நமக்கு உண்டாகிறது. சிறிய காரியம், சில ஆட்களை பாருங்க, சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு சோர்வு, பெரிய ஒரு பின்மாற்றம் அவர்களுக்குள்ளாக ஏற்படும். அது முதலாவது காரணம். இன்னொரு காரணம், ஆடுகள் மத்தியில எப்படி உண்டாகிறதாம் இந்த கிடக்கிற நிலை, இப்படி மல்லாந்து கிடக்கிற நிலை ஏன் வருகிறதாம்? சில ஆடுகள் நல்ல தின்னு போய் நல்ல கொழுத்து இருக்குமா, இந்த முடியெல்லாம் அடர்த்தியா வளர்ந்து நல்ல நீளமா தொங்கிட்டு இருக்குமா. இந்த முடி அடர்த்தியா நீளமா தொங்கிட்டு இருக்கிறதுனால இந்த முடியில பல விதமான காரியங்கள் ஒட்டி கொண்டு, பல சின்ன குச்சிகள், அது இது இலை, கிடக்கிற மண்ணு, சேரு எல்லாம் ஒட்டி இந்த முடியை தாங்கி தாங்கி இது முடியை தாங்க முடியாம அவ்வளவு வெயிட் ஆயிடுமா. இந்த முடியில ஏராளமான அழுக்குகள் ஒட்டி கொண்டு அப்படி இருக்குமா. ஏற்கனவே இது வேற நல்ல கொழுத்த ஆடு, இந்த கொழுத்த ஆட்டுக்கு நிறைய அடர்த்தியான முடி, அது வேற வெயிட். அந்த வெயிட் போதாத அதுக்கு மேல அழுக்குகளும் பலவிதமான காரியங்களும் ஒட்டி கொண்டு, பல சேரும் சகதியும் எல்லாம் ஒட்டி கொண்டு அதன் மேல அப்படியே போட்டு அதை அழுத்தி கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில அது போய் கீழே கிடக்கும், மல்லாந்து கிடக்கும் போது எந்திரிக்கவும் முடியாதான். கொழுத்து இருக்கிற ஆட்டுக்கு ரொம்ப எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம்ன்றாங்க. யோசித்து பார்க்க முடியுது. அதை காலை கொண்டு வந்து கரெக்டா நிக்க வச்சு மேல எந்திரிக்கிறது மிகவும் ரொம்ப கஷ்டமாயிடுது. ஏன்னா அந்த அடர்த்தி, அந்த தோலினுடைய அடர்த்தி அவ்வளவு அதிகமா இருக்கிறதாம். உல் அடர்த்தி அவ்வளவு அதிகமா இருக்கிறதாம்.
வேத வசனத்திலே இந்த உல் என்பது மனுஷனுடைய தற்பெருமையும் மனுஷனுடைய உலக பிரகாரமான சுவாபத்தையும் மாம்ச பிரகாரமான சுவாபத்தையும் தான் அதை எடுத்து காண்பிக்கிறது. ஆசாரியர்களுக்கு உடை தந்த போது பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆசாரியர்கள் தங்களுடைய உடையிலே கொஞ்சம் கூட உள்ளே சேர்க்க கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக பிரதான ஆசாரியன் போகும்போது அந்த வஸ்திரத்திலே உள் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதாம். ஏனென்றால் அது அவனுடைய சுய விருப்பங்களையும் அவனுடைய சுய பெருமையும் தற்பெருமையும் அவனுடைய சுய எண்ணங்களையும் அவனுடைய உலக பிரகாரமான மாம்ச பிரகாரமான எண்ணங்களையும் விருப்பங்களையும் ஆசைகளையும் தான் அந்த உள் எடுத்து காண்பிக்கிறது. ஆகையால்தான் அந்த ஆடையில உள்ளே சேர்க்கக்கூடாது என்று ஒரு கட்டளையே கொடுக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் அது எதற்கு அடையாளமா இருக்கிறது? அவனுடைய தற்பெருமைக்கும் சுய ஆசைகளுக்கும் விருப்பங்களுக்கும் அது பிரதிபலிப்பாயிருக்கிறது. அதையெல்லாம் களைந்து எரிந்து போட்டு விட்டுதான் ஒரு மனுஷன் தேவனுடைய பிரசன்னத்தில் நுழைய வேண்டும் என்று காண்பிப்பதற்காகவே பிரதான ஆசாரியனுடைய ஆடையிலிருந்து அந்த உள்ளே சேர்க்க வேண்டாம் என்று சொன்னார்களாம். இன்றைக்கு விசுவாசிகள் இப்படி இந்த ஆட்டை போல மல்லாந்து கிடந்து சோர்ந்து போய் கலங்கி போய் உள்ளத்திலே திகைத்து போய் ஆவிக்குரிய ஜீவியத்தில் எழுந்து பிரகாசிக்க முடியாத நிலை ஏன் ஏற்படுகிறது என்றால், அநேக நேரத்திலே தங்களுடைய சுய விருப்பங்கள், தங்களுடைய சுய ஆசைகள், அவைகளை நிறைவேற்றுவதிலே அவர்கள் கவனமாயிருக்கிறார்கள். இந்த ஆட்டுக்கு மேல எப்படி இந்த உல் வந்து அடர்த்தியா இருக்கிறதோ, அது அந்த ஆடுகளை அழுத்தி போடுகிறதோ, அது எப்படி அது மல்லாந்து கிடக்கிற ஆடை எழுந்து நிற்க முடியாமல் பண்ணிவிடுகிறதோ, அதுபோல மனுஷன் தன்னுடைய சொந்த விருப்பங்கள், சுய ஆசைகள், தன்னுடைய உலக பிரகாரமான எண்ணங்களால் நிறைந்து, உலக பிரகாரமான ஆசைகளால் நிறைந்து, உலக பிரகாரமான விருப்பங்களை அவன் கொண்டிருக்கிறபடினால் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிறது அவனுக்கு பெரிதாய் தெரியவில்லை. தன்னுடைய ஆசைகள் நிறைவேற வேண்டும், தன்னுடைய ஆம்பிஷன்ஸ், நான் நினைக்கிறது நடைபெற வேண்டும், நான் முயற்சி எடுக்கிறது பலிக்க வேண்டும், நான் செய்கிறது சரியா இருக்க வேண்டும் என்று அப்படி தன்னை குறித்து தான் அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். தன்னுடைய நல்வாழ்வை குறித்து மட்டுமே தான் அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான் ஒழிய தேவனுடைய சித்தம் என்பதை அவன் நினைக்கிறது இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய சுய விருப்பங்களை அவன் வைத்திருக்கிறான். செல்ஃபிஷ் ஆம்பிஷன்ஸ், தன்னுடைய சுய விருப்பங்களையும் உலக பிரகாரமான எண்ணங்களையும் அவன் வைத்திருக்கிறபடினாலே இவைகள் அவனை பாரத்தினால் அழுத்துகிறவைகளாகிறது. இன்றைக்கு சோர்வு எப்படி வருதுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம் நினைக்கிற ஒன்று நடக்காமற் போகும்போது, நாம் மிகவும் விரும்பி வாஞ்சித்து இது எப்படியாவது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று ஓடி அலைஞ்சு தேடுறோம் பாருங்க. அது நடக்காத போது, அதிலே கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் போது, அல்லது அதுல கொஞ்சம் நேரம் எடுக்கும் போது, இது நடக்காம கொஞ்சம் தாமதமாகும் போது, அப்பொழுதுதான் நமக்கு பெரிய சோர்வு ஏற்படுகிறது. எண்ணி பார்த்திருக்கீங்களா? நாம் நினைக்கிறது நடக்காத போது, நாம் எண்ணுகிற காரியங்கள் நிறைவேறாத போது, நாம் சுயமாய் விரும்பி ஆசைப்பட்டு தேவனுடைய சித்தத்தை பற்றி கவலைப்படாமல் எனக்கு இதுதான் வேணும் என்று நாம் தேடி அலைகிறோமே, அப்பேற்பட்ட தேடி அலைகிற காரியங்கள் நமக்கு நிறைவேறாத போது, அவைகள் தாமதப்படும் போது, அப்பொழுதுதான் நமக்கு மிகப்பெரிய கலக்கம் ஏற்படுகிறது. கொஞ்சம் எண்ணி பாருங்கள். சும்மா ஏற்படுகிறது இல்ல கலக்கங்கள் மனுஷனுக்குள்ளாக. மனசோர்வு லேசா சாதாரணமாக வருகிறது இல்லை. நினைச்சது நடக்காத போது வேதமே சொல்லுகிறது, hope deferred maketh the heart sick. ஒருவன் நம்பி இருந்த காரியம் நடக்காமல் இருக்கும் போது உள்ளத்திலே அப்படியே அவன் நம்பிக்கை இழந்தவனாய் போகிறான். அப்படியே காத்தறிக்கி விட்ட மாதிரி ஆயிடுது. பார்த்திருக்கீங்களா? அப்போது ஒன்றை ரொம்ப எதிர்பார்த்து இருக்கிறோம், அதையே நாடி தேடி அலைகிறோம், அதற்காகவே வாழ்கிறோம், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அது மேலேயே இருக்குது. இதுதான் நிறைவேற வேணும், எனக்கு இதுதான் வேணும் என்று அப்படி நாம் தேடுகிறோம். அப்படி தேடும் போது சில நேரத்தில் தாமதப்படும் போதோ அல்லது அது நாம் நினைத்தபடி நிறைவேறாத போதோ நமக்குள்ள ஒரு பெரிய இடி விழுந்தது போல ஆகிறது. நமக்குள்ளே கலக்கம் ஏற்படுகிறது. அதிலிருந்து நாம் மீளுவதற்கு சில நேரத்திலே அநேக நாட்கள் பிடிக்கிறது. சில நேரத்தில் அதிலிருந்து மீளாமே ஜனங்கள் போய்விடுகிறார்கள். அப்படியே அதிலேயே அழிந்து போகிறார்கள் அந்த கலக்கத்திலேயே. ஏன்? அவர்கள் தங்களுடைய சுய விருப்பங்களை, சுய ஆசைகளை புறம்பே தள்ள கற்றுக்கொள்ளாதவர்கள். அடிக்கடி உங்களுடைய மனதுக்கு சோர்வு ஏற்படுகிறது என்றால், சோர்வினால் நீங்கள் தாக்கப்பட்டு, மன சோர்வு கலக்கங்களால் தாக்கப்பட்டு அநேக நேரங்களில் அப்படியே கிடக்கிறீர்கள் என்று சொன்னால், முதலாவது நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
அதுல என்ன இருக்கிறது? நம்முடைய எண்ணங்கள்ல என்ன இருக்கிறது? கர்த்தருடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? கர்த்தருடைய சித்தம் நம்முடைய சித்தமாய் மாறி இருக்கிறதா? அவருடைய ஆசை நம்முடைய ஆசையாய் மாறி இருக்கிறதா? அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக நாம் துணிந்திருக்கிறோமா? அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? அதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இல்லை வெறும் நாம் நினைத்தது நடக்க வேண்டும், நாம் விரும்பியது நமக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும். கர்த்தருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக வேண்டும். அவருடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போது கலக்கங்கள், சோர்வுகள் உண்டாவது மிக கடினம். ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது நீங்கள் வேறு விதமாக எண்ண ஆரம்பிக்கிறீர்கள். இது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறபடினாலே உங்களை எதிர்க்கிறவர்கள், உங்களுக்கு விரோதமாக எழும்பும் காரியங்கள் வாய்க்காமற் போகும். உங்களை எதிர்க்கிறவர்கள் ஆண்டவருடைய சித்தத்தையே எதிர்க்கிறார்கள். நல்ல கவனிங்க. நீங்க ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய உங்களை ஒப்பு கொடுக்கும் போது, அந்த காரியங்கள் சரியா நடக்காத போது, அல்லது உங்களை எதிர்க்கிற சக்திகள் இருக்கும் போது, உங்களுடைய எண்ணம் வேற மாதிரி இருக்கும். சோர்வுக்கு போகாது. எப்படி நினைக்கும்? இது ஆண்டவருடைய சித்தம், இது எனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற சித்தம், அவருடைய சித்தத்தை செய்யும்படியா நான் வாழ்கிறேன். அப்படி இருக்கும்போது என்னை எதிர்க்கிற சக்திகள், எனக்கு விரோதமாக கிளம்புகிற வல்லமைகள், எனக்கு விரோதமாக கிளம்பி என்னை தாக்க நினைக்கிற சக்திகள், அவைகள் யாரை தாக்க நினைக்குது? யாரை தடுத்து நிறுத்த நினைக்கிறது? தேவனுடைய சித்தத்தையே தடுத்து நிற்க நினைக்கிறது. அது நடக்காது. அது நடக்கவே நடக்காது. ஆகையால் தைரியம் தான் உள்ளே வருகிறது. இந்த சவாலை ஏற்றுக்கொள்வோம் என்கிற மனத்திடம் தான் உண்டாகிறது. இதை சந்திப்போம், இதை மேற்கொள்வோம் என்கிற ஒரு பெரிய தைரியம் நமக்குள்ளாக உண்டாகிறது. இயேசு தேவனுடைய சித்தத்தை செய்கிறவராய் இருந்தார். உலகத்திலே எந்த சூழ்நிலை குறித்தும் அஞ்சவில்லை, எந்த சூழ்நிலை குறித்தும் அவர் பயப்பட்டது கிடையாது. கெத்செமனே தோட்டத்திலே அவர் பாடுபடுவதற்கு முன்பதாக ஜெபிக்க செல்லுகிறார். ஜெபிக்கும் போது மனவேதனை அவருக்குள்ளாக உண்டாகிறது. ஏன்? கல்வாரி சிலுவையில் தொங்க போகிறார், அங்கே அவமானப்படுத்தப்பட போகிறார், அங்கே துப்பப்பட போகிறார், அங்கே அவர் கேவலமாக அவர் நடத்தப்பட போகிறார், அவர் பாடுபட போகிறார். வெறும் சரீரத்தில் அடிக்கிறதுனால அல்ல, சரீர அளவிலே அல்ல அவருடைய பாடுகள், மனதிலேயும் உணர்ச்சிகளிலே. ஒரு மனிதன் அவமானப்படும் போது அத்தனை பேருக்கு முன்பாக அந்த பாடு, சரீர பாடுகள் பெருசு கிடையாது. அவ்வளவு பேருக்கு முன்னால தொங்கி அவமானப்பட்டு துப்பி நிர்வாணமாக்கி ஒரு மனுஷனை அப்படி அவமானப்படுத்த போகிறார்கள். ஆகையால் அவர் அங்கே கெத்செமனே தோட்டத்தில் வேதனைப்படுகிறார். எண்ணி மனம் தாங்க முடியவில்லை, கண்ணீர் விடுகிறார், இரத்த வேர்வை சிந்துகிறார். அவர் அவ்வளவாக அவருடைய வேதனை இருக்கிறது. ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாமல் இருக்கலாமா என்ற ஒரு யோசனை கூட அவருக்குள்ள அப்பொழுதுதான் ஒரே முறையாக வருகிறது. என்ன சொல்லுகிறார்? உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்றார். அந்த ஒரு முறைதான் அப்படி சொல்லி இருக்கிறார். ஆனா சொன்ன உடனே சுதாரித்துக் கொண்டார். சொன்ன உடனே என்ன பண்ணார்? என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் ஆகட்டும். அதை அநேக வேத சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள். ஏதோ வேற வழி இல்லாம முடியாம, ஆண்டவரே சரி ஆண்டவரே என்னை விட மாட்டீர் போல இருக்குது, நான் மாட்டிக்கிட்டேன், பாடுபட்டு தான் ஆகணும் போல இருக்கு, ஆகையால் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே எப்படியே நிறைவேறட்டும் அப்படி சொன்னாருன்னு அல்ல. என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று இயேசு சொன்னபோது என்ன சொன்னாராம்? ஆண்டவரே நான் ஆயத்தம், பிதாவாகிய தேவனே உம்முடைய சித்தத்தை செய்ய நான் முழு மனதோடு தீர்மானித்து ஆயத்தமாய் நிற்கிறேன். ரெடி, நான் போகலாம். சிலுவையில் என்ன அறையட்டும், நடக்க வேண்டியது நடக்கட்டும். நான் மரிக்க ஆயத்தமாயிருக்கிறேன், பாடுபட ஆயத்தமாயிருக்கிறேன், இந்த சவாலை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறேன். ஏனென்றால் இந்த சவாலில் நான் ஜெயிக்க போகிறேன் என்கிற எண்ணத்தோடு அவர் சொன்னாராம், என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று. தேவனுடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போது முற்றிலுமாய் நம்முடைய சித்தம் வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், உம்முடைய சித்தத்திற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன் என்று கையில ஒப்பு கொடுத்த பிறகு நமக்கு எந்த விதமான மனக்கலக்கங்களும் ஏற்படுகிறது இல்லை. மனக்கலக்கங்கள் நீங்குகிறது. தேவனுடைய சித்தம் அல்ல, என்னுடைய சித்தம் நிறைவேற வேண்டும், என்னுடைய ஆசைகள் நிறைவேற வேண்டும், நான் நினைக்கிறது பலிக்க வேண்டும் என்று நினைக்கும் போதுதான் அது தாமதப்படுகிற போது, அது இல்லாமற் போகிற போது நமக்குள்ள ஒரு பெரிய ஏமாற்றமும் கலக்கமும் சோர்வும் ஏற்படுகிறது. கர்த்தருடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று நினைக்கும் போது எல்லா தேவைகளையும் எல்லா சோதனையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்குள்ளாக வந்து விடுகிறது.
புதிய தீர்மானத்தை அந்த கெத்செமனே தோட்டத்தில் இயேசு எடுத்தார். அந்த தீர்மானத்திற்கு வந்த உடனே எந்த கலக்கமும் இருக்க முடியாது. அந்த தீர்மானத்துக்கு வந்த பிறகு கண்ணீர் இருக்க முடியாது. அந்த தீர்மானத்துக்கு வந்த பிறகு சோர்வு இருக்க முடியாது. அந்த தீர்மானம் வந்த பிறகு கலக்கமே இருக்க முடியாது. அதுதான் அங்கே அந்த தீர்மானத்துக்கு வந்துட்டார். இன்றைக்கு நான் தேவனுடைய சித்தத்தை செய்ய போகிறேன். இது கடினமான காரியம். போய் சிலுவையில மரிக்க வேண்டும், அவமானப்பட வேண்டும், பாடுபட வேண்டும். ஆனாலும் அதை செய்யவே போகிறேன். செய்து பார்த்துறது, போய் மரித்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டு மறுபடியும் உயிர் தள்ள போகிறேன் என்ற தீர்மானத்துக்கு வந்து விட்டார். நான் ஜெயிக்கிறவன் என்கிற தீர்மானத்துக்கு வந்து விட்டார். இது தேவனுடைய சித்தம் என்கிற தீர்மானத்தை அவர் செய்து விட்டார். ஆகையால் தான் அவருக்குள்ள கலக்கங்கள் நீங்கினது. அங்கிருந்து எந்திரிச்சார். நேரா தேடி வர்றவனை இவர் தேடி போறார். அவன் தேடிட்டு இருக்கான் இவரை பிடிக்கலான்னு. இவர் சொல்ல, எங்கேயா தேடுறேன், நான் இங்கேயே இருக்கிறேன், இவ்வளவு நாளா ஏன் கஷ்டப்படுறேன். இவரை போய் மாட்டிக்கிறார் கையில. நீ தேட வேண்டாம், நான் ஒன்னும் பயந்து ஓடல, நான் தேவனுடைய சித்தத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறேன். சிலுவையை பார்த்து ஓடவில்லை, சிலுவையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார், சிலுவையை சந்திக்க போய் கொண்டிருக்கிறார். அந்த சிலுவை அவருக்குள்ளாக மனசோர்வை உண்டாக்குறது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். என்றைக்கு தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறோமோ, இந்த டெட் வெயிட், இந்த உள் போல, இந்த ஆட்டு மேல இருக்கிற ரோமத்தை போல இருக்கிற இந்த கனத்தை, நம்முடைய சுய விருப்பங்கள், சுய ஆசைகள், சுய சித்தங்கள் என்கிற கனத்தை கலட்டி என்றைக்கு விடுறோமோ, அன்னைக்குதான் நமக்கு இந்த சோர்வுகள் எல்லாம் நீங்குகிறது. இந்த ஆட்டுக்கு மயிர் அதிகமா இருக்கிற வேளையிலே இந்த ஆட்டை மேய்க்கிறவன் என்ன பண்ணுவாராம், கொண்டு வந்து இந்த மயிரை கத்தரிப்பாங்களாம். இந்த மயிர் கத்தரிக்கிறது ஆட்டுக்குன்றது ஆடை வச்சிருக்கிறவருக்கும் ஒரு கஷ்டமான வேலை, ரொம்ப வேலை, வேர்த்து விறுவிறுத்து கொட்டிடுவருக்கு அதை மயிர் கத்தரிக்கிறதுக்குள்ள. இந்த ஆட்டுக்கும் அது பிடிக்காத வேலை. ஆடு லேசில கத்திரிக்கும் போது சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காது, அதுக்கும் அது பிடிக்காது, கத்திரிக்கிறவனுக்கும் அது பெரிய பிரச்சனை. அது மாதிரிதான் நமக்கு இருக்குது. அநேக நேரத்திலே நம்முடைய சித்தத்திற்கும் தேவனுடைய சித்தத்திற்கும் முரண்பாடுகள் இருக்கிறது. நம்முடைய சித்தத்தை நாம் களைந்தெறிகிற போது நமக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. நாம் நினைத்து வைத்திருக்கிறோம், நாம் கற்பனை பண்ணி வைத்திருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்று நம்முடைய சுய விருப்பத்தினால் சொந்தமாக தீர்மானித்து நாம் சில காரியங்களை தீர்மானித்து வைத்திருக்கிறோம். இவைகள் மாற வேண்டும் என்கிற நிலை வரும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. மயிர் கத்தரிக்கிற மாதிரி இருக்கு. போட்டு உட்கார வச்சு கையும் காலையும் கட்டி எல்லா முடியும் கத்தரிச்சு இந்த டெட் வெயிட்ட, இந்த வேண்டாத கனத்தை நம்முடைய உடல்ல இருந்து அகற்ற வேண்டிய வேலை இருக்கிறது. இதை மெய்ப்பன் செய்துதான் ஆக வேண்டும்.